இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தை நடத்துகிறாங்க. அவங்க படகு எது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போகுதோ குடும்பம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு சின்ன போராட்டம், சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல், இது உன் பிரச்சனை நீ பார்த்துக்கொள், இது என் பிரச்சனை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று ரெண்டாக பிரிச்சிருவாங்க. அதுவல்ல குடும்பம். குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள், கணவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலோ மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலோ ஒருவருக்கொருவர் நாம உறுதுணையாய் நின்று ஒருவரை ஒருவர் சப்போர்ட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை வைத்திருக்கிறார். இதை தான் நம்ம பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒண்டியாய் இருப்பதை பார்க்கிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய கிரியைக்கு நல்ல பலன் உண்டு, பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டு. என்ன நிறைவு, அதுல என்ன நலம்னு கேட்டா, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவானே, ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே என்று வாசிக்கிறோம். அப்போ ஒருத்தர் விழும்போது, ஒருத்தர் பலவீனப்படும் போது ஒருவர் என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்? தூக்கி விடணும்.